ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்து ஒரு பயனுள்ள சில விஷயங்களை பற்றி தான் நான் காமிச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த கம்பு வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து நான் வாங்கினேன். எப்போதுமே வந்து நான் வந்து ஒரு ஷாப்பிங் கடையில் வந்து மளிகை பொருள் எல்லாமே வாங்குறத நான் வந்து வீடியோவில் காமிச்சு சொல்லியிருப்பேன். அது வந்து அதில் வாங்கினது தான் இந்த கம்பு. அதாவது இந்த மாதம் மந்த்தில் நான் ஃபஸ்ட்டில் ஜாமான்லாம் வாங்கும்போது வீணாகி கூழ் இந்த மாதிரி செய்யலாமே தான் அது வாங்கியிருந்தேன். இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாய கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு. இந்த நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி இருந்தது. நான் வேறு ஒரு பொருள் வாங்க போகும்போது அப்போ பார்த்தேன். சரி இது வாங்கி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. இது நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பில் அவ்வளோ சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி இது வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் ஒன்றா வந்து நான் வந்து மாவாக கழுவி காய போட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து நினச்ச நேரம் வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து கம்பு தோசை இதெல்லாம் வந்து கேழ்வரகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பரிசி இங்கே வந்து வச்சுருந்தாங்க. சாமரிசிலாம் இல்லை, சிவப்பரிசி இந்தமாரி கம்பு அரிசி வகை இதெல்லாம் கோதுமை இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து சிவப்பரிசி பார்த்தோன்னே இது க்ளீனாகவும் நல்லா இருந்தது. மற்ற இடத்துல வாங்கும்போது நெல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி போகிற வந்த மாதிரி அரிசி இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு இது பரவாயில்ல, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து இதில் 1 கிலோ வாங்கியிருந்தேன். இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 65 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ராகி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே நாட்டு இதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் சேர்ந்தது தான். நாட்டு ராகி தான் இது. அதனால் சரி நான் அதில் 1 கிலோ வாங்கிட்டு இந்த இது வந்து கம்பு வந்து 2 கிலோ, சிவப்பரிசி வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் கடலப்பருப்பு அதாவது கடல மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நான் அது வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். இது அவங்க கடையில் அவங்களே வந்து இந்த பிராண்ட் போடுறாங்க போல இருக்குது. அவங்க பிராண்டு போட்டு தான் இதை போட்டிருந்தாங்க. சரி 1 கிலோ வாங்கி அரைச்சிக்கலாமேன்னு இன்னும் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். இது வந்து நான் மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போதே இந்த ராகி வந்து 1 கிலோ வாங்கி வச்சுட்டேன். சரி எல்லாத்தையுமே நம்ம கழுவி காய போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ராகி மட்டும் அந்தமாரி மாவை அரைச்சிக்க போகிறேன். ராகியும் கம்பும் மட்டும் அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் கடல மாவு எப்போதும் போல் அரைக்கிறது தான். இது வந்து இது தனியாக அரைச்சிக்கலாமா, இல்லை வீட்டில் எப்போதும் போல் அரைச்சி அப்படியே நம்ம வந்து கூழ் மாதிரி இது மாதிரி களி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அது 1 கிலோ தான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் சிலப்போ புட்டு இதெல்லாம் கூட சிலப்போ செய்கிறது தான். அது ஊற வச்சு தான் நான் செஞ்சு பழக்கம். மாவு வரைக்கும் அரைச்சதில்ல. அதனால் நான் அடுத்த மாதம் வேணால் ட்ரை பண்ணலாம். அது சும்மாவே நம்ம ஊற வச்சு அரைச்சி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் மட்டும் நம்ம கழுவி காய போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யார் யார் வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு செய்வீங்க, அப்புறம் ஊற வச்சு செய்வீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் இது வரைக்கும் வந்து மாவு வந்து கம்பு தான் அரைச்சிருக்கேன். ராகி அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கம்பு தான் வந்து போன தடவை அரைச்சி வச்சுருந்தேன். அதுவே நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். புட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் கொழுக்கட்டை இதெல்லாம் கூட நான் செஞ்சேன். அவ்வளோவா கூழ் வந்து காய்ச்சலை. இதை மாதிரி தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பில்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்கினேன் நான். 90 ரூபா போட்டிருக்காங்க. 45 ரூபான்ட்டு விலை 150 ரூபா வந்து விலைன்னு போட்டு ஹோல்சேல் விலைன்னு 90 ரூபா போட்டிருக்காங்க. கேழ்வரகு பார்த்தீங்கன்னா அதுவும் 1 கிலோ தான். அது 55 ரூபா ரேட்டு கொடுத்துருக்காங்க. 60 ரூபா அதோடைய ரேட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே கம்மின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. 80 ரூபா ரேட்டுன்னு போட்டு 65ன்னு கொடுத்துருக்காங்க சிகப்பரிசி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்து 308 ரூபா கிட்ட வந்தது. அப்புறம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த இது கம்பு எல்லாம் கம்பு இந்த பேக்கெட்டு 1 கிலோ ராகி, அப்புறம் இன்னும் ஒரு 1/2 கிலோ வந்து நான் சிகப்பரிசி வந்து டப்பாவில் கொட்டி வச்சு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அது 3மே சேர்த்தோம்னா இதோட மதிப்பு நமக்கு வந்து 500 ரூபா கிட்ட வருது. இந்த அரிசி இந்த தானிய வகை எல்லாமே இது போல் நம்ம வாங்கி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, கழுவி காய போட்டு வச்சு அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியில் போய் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வரணும், கொஞ்சம் மெனக்கெடவும் தான் வேணும். ஆனால் வந்து இந்த வெயில் நாளுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போதுமே நம்ம சாதமே சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் பயங்கரமாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கீரை கூட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம இந்த மாதிரி மேலே விட்டு கூட நமக்குலாம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு கூழ் மாதிரி கூட கரைச்சி கொடுத்துடலாம். வேண்டியவங்களுக்கு பால் ஊற்றி கொடுக்கலாம், இல்லை மோர் ஊற்றி கூழாகவும் சாப்பிட்லாம். இனிப்பு இது மாதிரி கலந்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் அந்த மாதிரி இனிப்பு கூட நம்ம சேர்த்து வெல்லம் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு தேங்காய் தட்டி கொடுத்தா சாயந்தரத்தில் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. இந்தமாரி மாவுலாம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கும்போது நமக்கு வந்து பணத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சத்துள்ள பொருளை நம்மளே வந்து செஞ்சு வச்சுக்கும்போது நிறைய பணத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம். நல்ல ஒரு சத்துள்ள பொருளை
நம்மளே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ஐட்டம்லாம் மாற்றி மாற்றி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் இப்போ சத்து மாவுலாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா அதையே கொடுத்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் சத்து மாவு, அப்புறம் வேறு என்ன சில குழந்தைங்க ஹார்லிக்ஸ், வேறு என்ன போர்ன்விட்டா இந்த மாதிரி இதில் வீவாலாம் குடிப்பாங்க. அது மாதிரியே இல்லாமல் அது வந்து செயற்கையாக நம்ம வந்து செய்கிறது தானே கடையில் வாங்குறது. ஆனால் நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தினா குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் வந்து இதுவே சாப்பாடாக மாற்றி நம்ம சாப்பிடும்போது இன்னுமே சத்துள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ எதை சாப்பிட்டாலுமே சத்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா எதிர்ப்பு சக்திக்கும் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் வந்து இதில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்குமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.